டிவிகே ஜெயிச்சப்போ ஒரு விதமான சந்தோஷம் இருந்தது. ஏன்னா, எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒரு ரெவல்யூஷன் நடந்திருக்கு. ஒரு புதுமை நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 43 வயசு ஆகுது. 43 வயசுல பார்த்தீங்கன்னா, நான் 2 கட்சிய தான் பார்த்துருக்கேன். 3வதா இன்னொரு கட்சி வரவே முடியல. விஜயகாந்த் ட்ரை பண்ணாரு. நெறைய பேர் ட்ரை பண்ணாங்க. யாராலயும் முடியாதத அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயம் ரெவல்யூஷன் இதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு எனக்கு. ஒரு கூஸ்பம்ப்ஸ் மூவ்மெண்ட் இருந்தது. ஆனா, விஜய் அவர் வந்து இந்த சான்றிதழ் வாங்குறதுக்காக வீட்டிலேருந்து கிளம்பி வேலை காலேஜ் போகும்போது நடந்த விஷயங்கள் ஒரு பதட்டத்தையும் பயத்தையுமானு ஏற்படுத்திச்சு. அந்த காருக்கு முன்னாடி ஓடி வருது, காரு கூடயே ஓடி வருது, அந்த போலீஸ்காரங்களை வந்து அவாய்ட் பண்ணி தள்ளுறது, இதெல்லாம் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு நியூ ஜென்ரேஷன் அவங்களை உருவாக்கியிருக்காங்க. பட் அந்த நியூ ஜென்ரேஷனு எனக்கு தெரியல, அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு உண்மையிலேயே அதுக்கப்புறம் ஒரு பதட்டம் ஏற்பட்டுச்சு. இன்னொன்று, உங்களோட வாக்குறுதிகள் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் கிங்கு சார். நீங்கள் உண்மையிலே கிங். பட் அதை நீங்கள் தவறிட்டீங்க அப்படின்னா அது தெரியல, நீங்கள் காலப்போக்கில் என்ன பண்ண போறீங்க தெரியல. பட் மனசார நீங்கள் உங்கள் வெற்றிக்கு வந்து எனக்கு சந்தோஷம் இருந்தது. ஏன்னா ஒரு புதுமுகம், புதிய யுகம் எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்க. பட் உங்களோட தொண்டர்களையும் ரசிகர்களையும் தயவுசெய்து நீங்கள் சீர்படுத்துங்க. இல்லைன்னா கரூர் சம்பவம் மாதிரி தினமும் உங்களோட போக்குவரத்தில் வந்து நிறைய சம்பவங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ரோட்டுக்கு வந்தாலே அது ஒரு செலிப்ரேஷனாக தான் மாறுது. ஆனால் அது சீரமைக்கப்படணும். ஏன்னா நேற்று நடந்ததுலாம் வந்து இன்னுமே நேற்று எவ்வளோ போலீஸ், இதுக்கு முன்னாடி கூட உங்களை போலீஸை போட்டு நேற்று போலீஸ் கண்ட்ரோல் பண்ணி கூட போலீஸை மீறி எனக்குலாம் அந்த நீங்கள் வரும்போது சென்ட்ரல் பேரிகார்ட பயமாக டமால் பூச்சிடணும்னு பயமாக இருந்தது பார்க்கும்போது. நீங்களுமே வந்து கண்ணாடியை மூடிட்டீங்க. நீங்கள் புரியுது, உங்கள் சுச்சுவேஷன் புரிஞ்சாலுமே இதை நீங்கள் பார்க்க போறீங்களான்னு தெரியாது. பட் இதை பார்க்குற அவரோட ரசிகர்கள் தொண்டர்கள் சொல்கிறேன், நீங்கள் தான் உங்கள் தருணம் ஆரம்பமாக இருந்தீங்க. நீங்களே அவரோட முடிவாயிடாதீங்க. ஏன்னா ஒரு பெரிய சம்பவங்கள்லாம் தாண்டி அதை ஜெயிச்சு இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கவர் மேலே இன்னொரு பெரிய அலிகேஷன் கொண்டு வந்துடாதீங்க. அவரை இதுக்கு மேலே அவரோட வேலையை பார்க்க விடுங்க. அவர் வேலையை பார்த்தா மட்டும்தான் இனிமேல் உங்களுக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அவர் சும்மாலாம் விட மாட்டாங்க. நிறைய குடைச்சல் கொடுப்பாங்க, நிறைய பிரச்சனை கொடுப்பாங்க, நிறைய இம்சைகள் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க டிவியில். முன்னாடி இவர் வந்து ஜெயிப்பாரான்னாங்க. இப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் இனிமேல் தானே இருக்குது, இனிமேல் தானே ஒரு தலைவலி இருக்குது. இது வரும், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். அவர் கூட இருக்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸு, எல்லாருமே தாக்கு பிடிக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நீங்களும் போயிட்டு ஒரு தலைவலியாக மாறாதீங்க. மனசார வந்து அவங்களோட வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். என் பேர் மேக்ஸ்.